உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வா இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே. ராஜா டைம் ஆகுது ராஜா. ஒரு நிமிஷம் சொல்லி. இருக்கியா? ஏய், அவளை பாத்தீங்களா? இல்ல எங்கயுமே இல்ல. ஃபுல் ஏரியா தேடிட்டோம். அந்த பக்கம் பாத்தீங்களா? ஃபுல்லா பாத்துட்டோம். எங்கயுமே இல்ல. அஞ்சலி, இத நான் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக்க வர சொல்லுறேன். டைம் ஆகுது ராஜா, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. சரி அஞ்சலி. இல்லனா கேப் புடிச்சு போயிடலாமா? கேப் வரதுக்குள்ள மெக்கானிக்கே வந்துருவான். சர்வீஸ் சென்டர் பக்கத்துலயே தான் இருக்கு. இரு, ஃபோன் பண்ணி பாக்குறேன். சர்வீஸ் சென்டர் பக்கத்திலே தான். அங்க ஆள் இருக்காங்க. ஸ்ட்ரீட் பேரா? ஸ்ட்ரீட் பேரு ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க 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 சீக்கிரம். சீக்கிரம். என்னடா? என்ன? டேய், கச்சப் கட்டு. எதுக்குடா? நான் சொல்றத மட்டும் செய். நம்ம துரத்திட்டு வந்தோம்ல? ஆமா. அந்த பொம்பளை உள்ளதா இருக்கா? உள்ளையா? உள்ளையா? ஓகே. நீ அப்படி போ. சரி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாங்க. நாங்க பிடிச்ச உடனே நீ வாயை மூடிக்கோ. நீ அப்படியே லாக் பண்ணி. சரியா? ஓகே. ஓகே. வா. புடி டைட்டா புடிவல. எடுத்துட்டு வாங்க. டேய், நீ போய் வண்டி எடுத்துடா. ஓகேடா. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. இங்க நில்லு. சும்மா ஆடாம நில்லு. சும்மா ஒரு இடத்துல நிக்க மாட்டியா நீ? புது வண்டி தான். மேஜரா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்கெல்லாம் ஓட விட்ட? சொன்னா கேட்க மாட்டியா? ஹாஸ்பிட்டல்ல நளினி இல்லைன்னு கணேஷ் போன் பண்ணான். அவ என்னோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு சொந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சிருப்பான். அவளை பஸ் ஏறதுக்குள்ள பிடிக்கணும். கைப்புள்ள வண்டியை சீக்கிரமா ஓட்டு. சரிங்கம்மா. ராஜா எவ்வளவு நேரம் ஆகும்? அஞ்சலி, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஏய், விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், வாடா. ஏய், வாடி. என்ன? தெரியல.
தேங்க்யூ பிரதர். இருக்கட்டும் பரவாயில்ல. பரவாயில்ல வச்சுக்கோங்க. அஞ்சலி பார்க்கலாம். கைப்பிள்ள யாருன்னு பாரு. ஏய், இவ நளினி இல்ல? இவளத்தானே தேடிட்டு இருந்தோம். கைப்புல அம்மா. மூச்சு இருக்கா பாரு. பாக்குறப்பா. அம்மா மூச்சு இருக்குமா, மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஹாஸ்பிடல்ல கூட்டு போயிடலாமா? டேய், சரியான சாட்சி கையில சிக்கி இருக்குன்னு நான் சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடான்னா இவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்ற? இவள வண்டியில ஏத்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரிங்கம்மா. டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லு. தூக்கு, சீக்கிரம் சீக்கிரம். நம்ம வீட்டுக்கு டாக்டரை வர வச்சு இவ மயக்கத்தை தெளிய வைப்போம். அப்புறம் இவ வாயாலேயே ராஜாவோட பொறப்பு ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏய் ஐஸ்வர்யா, ஜமீன் வாரிசு யாருங்கிற உண்மை எனக்கு இப்போ தெரிய போகுது. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அஞ்சலி என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் ராஜா. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல. அவங்களுக்கு என்ன அவசரம்னு தெரியல. இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே. அவங்களுக்கு என்ன அவசரம் நமக்கு தெரியாதுல்ல அஞ்சலி. என்னதான் அவசரமா இருந்தாலும் இப்படி திடீர்னு விட்டுட்டு போக முடியுமா? இப்பதான் ஏதோ கொஞ்சம் தேறி வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் நல்லா கியூர் ஆனதுக்கு அப்புறம் போயிருக்கலாம். போனதையும் தாண்டி அவங்க போன சுவடே இல்லாம போயிருக்காங்க. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. குணா அண்ணா போனுக்கும் லைன் போகவே மாட்டேங்குது ராஜா. வழியிலயும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்லயும் இல்ல, ஹாஸ்பிட்டல்லயும் இல்ல, ஏன் அவங்க வீட்லயும் இல்ல. இந்த அவசரத்திலயும் வீட்டை காலி பண்ணி போயிருக்காங்கன்னா ஏதோ நடந்திருக்கு ராஜா. அப்படின்னா அப்படி ஒரு அவசரமும் அவசியமும் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். நினைவு திரும்புறப்போல்லாம் உன்னை மீட் பண்ணணும், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னவங்க இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அத பத்தியே பேசலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ரகசியம் சொல்ல போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ இப்படி அன்எக்ஸ்பெக்டடா போயிட்டாங்களே. நடுவுல அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்த சமயத்துல அவங்கள வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அந்த கேப்ல தான் ஏதோ நடந்திருக்கு. எதனால அவங்க மனசு மாறுச்சுன்னு கண்டிப்பா நமக்கு தெரியணும். சரி விடு அஞ்சலி. வந்தாங்க, பழகுனாங்க, போயிட்டாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். யாரும் எதிர்பார்க்காத ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்லனா அவங்க இவ்ளோ வேகமா இங்க இருந்து போயிருக்க மாட்டாங்க ராஜா. ஏதோ பழகுன தோஷத்துக்கு என்கிட்ட அவசரமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. ச்சே, ஏன் இப்படி பண்ணாங்க? அஞ்சலி எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? ஒரு 2 நாள் கழிச்சு நாம அவங்க ஊருக்கே போய் பார்த்துட்டு வந்தலாம், சரியா? சரி ராஜா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்டிப்பா போலாம். இப்ப வீட்டுக்கு கிளம்புவோம். ம்? வா, கார்ல ஏறு. என்ன சித்தப்பா, இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குவீங்க போல இருக்கு. இது வரைக்கும் நான் என்னவோ தூங்காத மாதிரியும் இன்னைக்கு தான் தூங்க போற மாதிரியும் பேசுற. உங்களுக்கு தலைவலியா இருந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டிட்டீங்களே. இதுக்கப்புறம் உங்க தூக்கத்துக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அப்படி பார்த்தா எனக்கு தலைவலியா இருக்கிற பிரச்சனை இன்னொன்னு பாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அது பிரச்சனையே இல்ல சித்தப்பா, நீங்க தான் அத பிரச்சனையா பாக்குறீங்க. அதனாலதான் அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. அது கண்ணாடி மாதிரி, எதை முன்னால வைக்கிறோமோ அதுதான் தெரியும். எப்படியோ நளினி அக்காவை பேக் பண்ணிட்டீங்கல்ல? பேக் பண்ணிட்டேனா? என்ன சொல்ற?
நளினி அக்கா ஊரை விட்டு போனதுக்கு பின்னால கன்ஃபார்மா நீங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. நளினி ஊரை விட்டு போயிட்டாளா? அவனுங்க அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க. இவன் மாத்தி சொல்றா. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அதுக்கு நீங்க தானே காரணம். நானா? நான் இப்படி காரணமாக முடியும்? அவ ஊரை விட்டு போயிட்டான்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. நீ என்னன்னா நான் அனுப்புறேன்னு சொல்ற. அவ இருந்தா எனக்கு என்ன, போனா எனக்கு என்ன? அப்படி நினைக்கிறவரா இருந்தா நீங்க ஏன் ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வர போறீங்க? ஆனா ஒண்ணு சித்தப்பா, நளினி அக்காக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்களா தான் இருக்கும். எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. நீ மறுபடியும் என்னையும் அவளையும் இணைச்சு வச்சு பேசிட்டு இருக்க. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு தான் நான் ஒதுங்கியே இருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணி அது எனக்கு தேவையான விஷயமா மாத்திராதீங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீங்க நளினி அக்கா கிட்ட ஏதோ சொன்னீங்க. அப்புறம் அதை நான் கேட்கும்போது மாத்தி சொன்னீங்க. அதனாலதான் அது உண்மையான விஷயமா இருக்குமோன்னு எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு. உங்க மிரட்டலுக்கு பயந்துதான் அவங்க ஊரை விட்டு ஓடினாங்கன்னு எனக்கு இப்ப தோணுது. உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சித்தப்பா, போறதுக்கு முன்னால நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். நளினி அக்காவுக்கு உங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளான்னு தெரியலையே. அந்த ஆக்சிடென்ட்ல நளினி செத்துட்டாளா இல்ல பழச்சு இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? ச்சே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிதம்பரத்துல இருக்கிற சக்தி தானே இவ. ஒருவேளை இவ சக்தி இல்லையோ, அவளை போலவே இருக்கிற இவ வேற ஒருத்தியோ? அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும்? கொஞ்சமாவது சேஞ்ச் இருக்காதா? இல்ல, இவ சக்தியே தான். இவ ஏன் இங்க வந்தா, அதுவும் தனியா? நந்தனுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். என்ன நெட்வொர்க்கோ? புவி கையால நான் தாலி வாங்கிக்கிட்டு வெறும் கழுத்தோட இருக்க கூடாது. அது புவிக்கு ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய சிட்டியில கழுத்துல தாலி இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனால நான் இந்த தாலியை கட்டிக்கிறேன்.
ஃபைன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ராஜா ஆ. இங்க வா. அம்மா தவறு. அஞ்சலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நளினி அக்கா எப்படின்னா இருக்காங்க? என்னண்ணா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அக்கா எங்க ஊர்லயே இருக்காங்களா? இல்ல அஞ்சலி, அவ ஊருக்கே வரலமா. அண்ணா ஊருக்கு போறோம் தானே என்கிட்ட சொன்னாங்க. நாங்க 2 பேரும் ஊருக்கு போலான்னு தான் பிளான் பண்ணிருந்தோம். நான் வீட்டை காலி பண்ணிட்டு நளினிக்காக காத்துட்டு இருந்தோம்மா. ஆனா அவ வரவே இல்லம்மா. தேடி போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட அவ இல்லம்மா. நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயும் இல்லம்மா. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? அவ உனக்கு மறுபடியும் ஏதாவது ஃபோன் பண்ணாலான்னு கேட்டு போலான்னு தாமா வந்தேன். எனக்கு எந்த போனும் பண்ணலண்ணா. நானும் அன்னைக்கு அவங்கள ஊருக்கு போக விடாம தடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன். அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கண்ணா. என்கிட்டயும் வரல, உங்ககிட்டயும் வரல, ஹாஸ்பிட்டல்லயும் இல்ல. அவ எங்க போனான்னு தெரியலையம்மா. அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. சரிம்மா, வரமா. சரிண்ணா. அஞ்சலி இங்க வா. அஞ்சலி என்ன இதெல்லாம்? இது என்ன ஒண்டி கொடுத்து நான் நடத்துற ஓட்டு வீடு நினைச்சியா? ஊர்ல இருக்கிற வம்பெல்லாம் வாரி இழுத்துட்டு வர. இதுல என்னத்த பிரச்சனை வரப்போகுது? இதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு வெயிட் பண்ணி பாரு. அம்மா அதனால எந்த பிரச்சனையும் வராதுமா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அடிக்கடி மயக்கமே விழுந்துருவாங்க. அதனால எங்கேயாவது விழுந்திருக்கலாம்ல, யாராவது பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம். போலீஸ்ல சொன்னா அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கம்மா. அதான் அஞ்சலி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கா. என்ன ராஜா, நீ எப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவியா? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. சரிங்கம்மா, நானும் அஞ்சலி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ராஜா இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு. அப்பா நீ வருவங்கிற நம்பிக்கையில ஆபீஸ்க்கு போயிருக்காரு. நீ என்னடானா கோயில் கொள்ளன்னு கிளம்பிட்டு இருக்க. சரிம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். இல்ல ராஜா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். கோவிலுக்கு வேணும்னா நாளைக்கு போய்க்கலாம். அப்பாவால எத்தனை வேலை தான் பார்க்க முடியும்? கோயிலுக்கு அஞ்சலி மட்டும் போகட்டும், நீ ஆபீஸ்க்கு போ. சரிம்மா. அஞ்சலி நீ மட்டும் கோயில் போயிட்டு வா, நான் ஆபீஸ் போறேன். சரிங்க அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அஞ்சலி, அத்தைக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு போயேன். நம்பிட்டா அத்தை. சொல்றா. என்னடா போன் பண்ணிருந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணிருந்தேன். என்னடா? நான் சக்தியை பார்த்தேன்டா. சக்தியா? எங்கடா பார்த்த? இங்கதான் சென்னையில. சென்னையிலயா? டேய் மச்சான், நான் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவள மாதிரியே இருக்கேன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். அது கண்டிப்பா அவதான். எனக்கு அவளை எப்படியாவது புடிச்சு கூட. டேய் நான் எங்கடா போய் அவளை பிடிக்கிறது? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டாடா, வேற யாரையும் தெரியாதுடா. டேய் அவ அந்த ஏரியால இருக்கிற ஏதாவது ஒரு கோயில்ல தான் இருப்பா. ஏன்னா அவ சாமி பைத்தியம். அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவளை எப்படியாவது லாக் பண்ணி தூக்கிடுறா. டேய் அந்த மாதிரி வேலை என்னால பண்ண முடியாதுப்பா. அதுக்கு உன் அளவுக்குலாம் எனக்கு கெப்பாசிட்டி கிடையாதுப்பா. நமக்கு எப்பயும் அமைதியான படம் தான். டேய் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னொரு 5 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்ச 2 பேரை உங்ககிட்ட அனுப்புறேன். நீ அவங்க கிட்ட சக்தி யாருங்கிறத மட்டும் காட்டு, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. டேய் மச்சான், நீ எந்த கார்ல வந்திருக்கியோ அந்த டீடைல்ஸ் எனக்கு SMS பண்ணு. அப்படியே மறக்காம உன்னோட லைவ் லொகேஷனும் எனக்கு ஷேர் பண்ணு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற கோயில தேடிக்கிட்டு இரு. சரிடா, நான் போய் தேடுறேன்டா. டேய் மச்சான், டீடைல்ஸும் லைவ் லொகேஷனும் மறக்காம அனுப்பிச்சிடுறா. சரிடா. டிரைவர் யூ-டர்ன் பண்ணுங்க. சக்தி நீ அங்கேயே இரு, நான் வரேன்.
வாங்க மேடம். என்ன வேணும்? ஒரு அகல் விளக்கு. ஒரு அகல் விளக்கு போதுமா மேடம்? ஒண்ணு போதும். பூ ஒரு இருங்க அது தரேன். ஐயா இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொடுங்க மேடம், இங்கே இருக்கட்டும். இந்தாங்கம்மா, இந்தாங்க. ஐயா சேஞ்ச் நான் வந்து கொடுக்கறேன். அண்ணா ஒரு அகல் விளக்கு தாங்க. தரமா? அதுவும் இந்தாங்க. எவ்வளோண்ணா? 30 ரூபாமா. சில்லற இல்ல, சேஞ்ச் வந்து வாங்கிக்கோமா. என்ன இது? எல்லாமே அபசகுனமா நடக்குது. கவலைப்படாதீங்க, இது அபசகுனம் எல்லாம் இல்ல. நீங்க டென்ஷனா இருக்கீங்க, அதனாலதான் தீக்குச்சி எல்லாம் கொட்டிடுச்சு. இந்தாங்க தீப்பெட்டி, இத வச்சு கொளுத்துங்க. தேங்க்ஸ். எதுக்கு? தீப்பெட்டி கொடுத்ததுக்கா? கவலை, கோவம், ஆத்திரம், டென்ஷன் இது எல்லாத்தையும் கோயிலுக்கு வெளியே வச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே வரணும். அதோட வந்தா இப்படிதான் நடக்கும். எல்லாத்தையும் சாமி பார்த்துக்கோன்னு கொளுத்துனா எரியாத தீக்குச்சி கூட எரியும். என் பேர் அஞ்சலி. நான் பா. பாரதின்னு என் பேரை சொன்னா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. என் அம்மாவோட பேரை சொல்லிடலாம். நான் விஷாலி.